பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப பாண்டியன் வந்து பழனிக்கா பொண்ணு பார்த்திருக்காருல்ல, அந்த விஷயத்த சக்திவேல்ட்டையும் முத்துவேல்ட்டையும் ஜாடமாடையா சொல்லி வெறுப்பேத்துறாரு. சில பேர்லாம் தம்பிய மேல அக்கறை அக்கமா நடிப்பாங்க, ஆனா ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, என் மச்சான் மேல நிறைய அக்கறை வச்சிருக்கேன், அவனையும் என் பிள்ளையா தான் பாக்குறேன், அவனுக்கா நான் பொண்ணு பார்த்திருக்கேன்லாம் சொல்லி வெறுப்பேத்துறாரு. அதை கேட்டு சக்திவேலுக்கு முத்துவேலுக்கு செம டென்ஷன் ஆகுது. பழனியை கூப்பிட்டு பேசுவாங்க. டே பழனி, அந்த பாண்டி யாரா உனக்கு பொண்ணு பார்க்க, இங்க பாரு அவன் பார்த்த பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி கூடாதுன்றாங்க. இப்ப காந்திமதி கோவப்படுறாங்க. டே சும்மா நிறுத்துங்கடா, நீங்களாம் அவனுக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டீங்க, சரி வேற யாரோ பண்றாங்க அதையும் தடுக்க பாக்குறீங்க, இங்க பாரு உங்க வீம்புக்காக அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்ற மாதிரிலாம் கோவப்படுவாங்க. ஆனா அப்பயும் அடங்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பழனியோட மண்டையை நல்லா கழுவுறாங்க. இங்க பாரு பழனி, அந்த குடும்பத்தை விட்டு இங்க வந்துரு, உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பெரிய அளவுக்கு பிசினஸ் வச்சு தரோம், சொத்துல பங்கு தரோன்ற மாதிரிலாம் ஆசை காட்டுறாங்க. ஆனா பழனி வந்து எங்க அக்கா குடும்பத்தையும் எங்க அக்கா பசங்களையும் விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சக்திவேலுக்கு முத்துவேலுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இதுக்கப்புறம் நடக்கும்னா மொத்த பாண்டியன் குடும்பமும் பழனிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. பாண்டியன் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட அவங்க பசங்க மருமக எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துறாரு. கடைசியா பழனியை அறிமுகப்படுத்துறாரு. இதுதான் என் மச்சான், இவனுக்காக தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், இவனு எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான் மாதிரிலாம் பில்டப் பண்றாரு. லாஸ்டா ரெண்டு குடும்பத்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கனால அந்த கல்யாண சம்பந்தம் ஓகே ஆயிடுது. ஆனா இந்த பக்கம் சக்திவேலு முத்துவேலு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த சம்பந்தம்லாம் ஒத்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறான்னு கேட்பாங்கல்ல, அப்ப மளிகை கடையில பொட்டலம் போடுற விஷயத்த சொன்னா யாரு பொண்ணு கொடுப்பா, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு சொல்லி நக்கலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் வந்து சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்ச விஷயத்த திரும்ப சத்தம் போட்டு வெறுப்பேத்துவாரு. என் மச்சானுக்கு நல்லபடியா சம்பந்தம் பேசி முடிச்சாச்சு, வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம், அண்ணன் தம்பி யாரு வேணா வரலாம், ஆனா என் மச்சான் விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை அந்த பாண்டியனுக்கு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி வெறுப்பேத்துறாரு. அதெல்லாம் கேட்டு சக்திவேலுக்கு முத்துவேலுக்கு செம கடுப்பாகுது. ஆனா காந்திமதி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்கலாம்னா சக்திவேலும் முத்துவேலும் கோவத்துல பழனியோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஆமாங்க, முத்துவேல் எதுவும் பண்ணாட்டினா கூட கண்டிப்பா சக்திவேல் முயற்சி பண்ணுவாரு. டே குமார், உனக்கு ஒரு கல்யாணத்தினால பண்ண முடியல, ஆனா அந்த பாண்டி அவன் மகனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னைக்கு பழனிக்கும் கல்யாணம் பண்ண போறான், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அதை விட நமக்கு அசிங்கம் எதுவுமே இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு எப்படியாவது குமாருக்கு அரசிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.